ரேடியோ உற்பத்தி நிறுவனத்தின் தகவல்கள் பின்வருமாறு. வானொலி விற்பனை வருமானம் 5,00,000. அது வருமானம். மூலப்பொருள் கொள்வனவு எது செலவு? நேர் செலவா நேரில் செலவா? மூலப்பொருள் கொள்வனவு நேர் செலவா நேரில்? நம்ம வெளியில இருந்து வாங்குறதெல்லாம் நேர் செலவு. இதுல இழக்கிறதெல்லாம் அப்ப மூலப்பொருள் கொள்வனம் நேர் செலவு. நோட் பண்ணுவோம். மூலப்பொருள் கொள்வனம் நேர் செலவு. தொழிலாளர் சம்பளம் அதுவும் நீங்க கொடுக்குறீங்க. அப்ப அதுவும் நேர் செலவு. வானொலி பெட்டி உற்பத்தியாளர் இழந்த சம்பளம். இழந்தா என்ன செலவு? நேரில் செலவு. நேரில் செலவு. பொருளாதார நேரில் செலவு. பொருளாதார தேவை நேரில் செலவு. நீர்மின் கட்டணம் நேர் செலவு. நீங்க சுற்றுலா நேர் செலவு. பேங்குக்கு செலுத்திய வட்டி நேர் செலவு. ரேடியோ உற்பத்தியாளர் இழந்த வட்டி நேரில் செலவு. நிறுவனத்தின் சாதாரண லாபம் நேரில் செலவு. ஆரோக்கியமாக பண்ணுங்க. இப்ப நேர் செலவோட நேரில் செலவுல கணக்குல மொத்த நேர் செலவு கூட்டிட்டீங்களா? நேரண்டு சம்பளம் எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா சரிதான். எல்லாத்தையும்
நேரத்திலோட வந்த மொத்தம் நேரில் பொருளியல் செலவு பண்ணீங்களா? ரெண்டையும் கூட்டணும் என்ன? அது கணக்கியெல்லாம் வந்து மொத்த வருமானத்திலிருந்து நேர் செலவு மட்டும் கழிக்குவோம். படிச்சீங்களா? பொருளியெல்லாம் வந்து மொத்த வருமானத்திலிருந்து நேர் செலவையும் நேரில் பொருளியல் செலவு கழிக்குவோம். அடுத்தது பாருங்க, நிறுவனம் ஒன்றின் வெளியீடு வந்து 1500 அளவு, விலை வந்து 25 ரூபா. அப்ப என்ன செய்யணும் நீங்க? வெளியிட்ட விலையாட பெருக்கணும், மொத்த வருமானம் காணும். டீயா டீச்சர கியூ போடுமோ? பி எவ்வளவு? 25. வெளியிட எவ்வளவு? 1500. பெருக்கி போடணுமா? வருமானம் எவ்வளவு வருது? சைட் எழுதுங்க, எழுது. $37,500 வந்து உங்களுக்கு வருமானம். சரி, இது வாங்க கவனிங்க, அதை முதல்ல நோட் பண்ணுங்க. நாங்கள் இன்னொரு கணக்கை பார்த்துட்டு அப்புறம் அம்மனை படிப்போம் என்று நோட்ல கொஞ்சம் கொஞ்சமா போவோம். 37,500. சரி, இப்ப பாருங்க, அடுத்தது பாருங்க, ஊழியர்களுக்கான கொடுப்பனவு போடுமோ நேர் செலவு. ஊழியர்களுக்கான கொடுப்பனவு நேர் செலவு. மூலப்பொருள் கொள்வனவு நேர் செலவு. எரிபொருள் மீன் செலவு நேர்.
பெற்ற கடனுக்கான வட்டி ரூபாய் நேர், கொடுத்ததெல்லாம் நேர், இழந்ததெல்லாம் நேர். இழந்த சம்பளம் நேரில், பொருளியல் தேர்வு நேரில், இழந்த வட்டி நேரில், சாதாரண லாபம் நேரில். இப்ப கணக்கியெல்லாம் அப்படி காட்டுறது, மொத்த வருமானத்திலிருந்து எல்லா நேர் செலவையும் கழிங்க ஊட்டி, எல்லா நேர் செலவையும் கூட்டுங்களேன், எல்லா நேர் செலவையும் எல்லா நேரில் செலவையும் கூட்டுங்க, எல்லா நேர் செலவை எல்லா நேரில் செலவையும் கூட்டுங்க. எல்லா நேரும் எல்லா நேர்களையும் கூட்டுங்க. எல்லா நேரையும் கூட்டுங்க, எல்லா நேர்களையும் கூட்டுங்க. எவ்வளவு வருது நேர் இல்ல சரியா ரூபாயா 18,300 வருதா? பாருங்க என்ன ப்ளவுட் பாருங்க, என்ன ப்ளவுட் பெற்ற கடனுக்காக கடன் வாங்கி இழந்த வட்டி தானே மணி, நீங்க கடன் வாங்கினோட கொடுத்து தானே சரியா? பொருளியல் சரி, நேரில் சில மொத்தம் எவ்வளவு? கணக்கில்லாத சமன், கணக்கில்லாத சமன், கணக்கில்லாத சமன் மொத்த வருமானம் செய்ய நேர்த்திலம், மொத்த வருமானம் செய்ய நேர்த்திலம், கணக்கிய லாபம் சமன் மொத்த வருமானம் செய்ய நேர்த்திலம். வருமானம் செய்ய நேர்த்திலம். அப்ப மொத்த வருமானம் பெருக்கி வச்சுக்கிறீங்க 30,500 கணி. மொத்த வருமானம் போட்டீங்களா? 10,000 சரியா? வருமானம் சேர்ந்து 2 செலவையும் கழிக்க
நேர்த்திறவை தேர்திறவை கழிக்கும் கண்டித்திறவை கழிக்கும் நோட்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய பார்த்து சொல்லாம பார்க்க போய் அந்த போனை வச்சுட்டு எது கடைசியா பார்க்க வேண்டியதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம் சரிதான் சரிங்க சொல்லும் பாருங்க டிவியில மாறும் செலவு எடுத்துருக்கேன் பாருங்க மாறும் செலவுண்டா உற்பத்தி நடக்க நடக்க ஏற்படுற செலவு சொல்லுங்க உற்பத்தி நடக்க நடக்க ஏற்படுற செலவு சொல்லுங்க உற்பத்தி நடக்க நடக்க ஏற்படுற செலவு படிப்பிச்சு கொண்டிருக்க என்ன செலவுகளுக்கு போய் கொண்டிருக்கும் மாக்கர் எழுதி கொண்டிருக்கும் கரண்ட் போய் கொண்டிருக்கும் தண்ணி குடிச்சா தண்ணி போய் கொண்டிருக்கும் வேற என்ன வேற போகுது அப்ப அது உற்பத்தி நடக்க 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 செலவு போய் கொண்டிருந்தா அதுக்கு என்ன பெயர் மாறும் செலவு அப்ப மாறும் காரணிகளுக்கு ஏற்படுற செலவு தான் என்ன செலவு மாறும் செலவு இந்த காரணிகளுக்கு மாறும் காரணிகள் அப்ப பாருங்க முன்காலத்தில் ஒரு நிறுவனம் தனது உற்பத்திக்கு பயன்படுத்தும் மாறும் காரணிகளுக்கு ஏற்படும் செலவு அண்டர்லைன் மாறும் காரணி அண்டர்லைன் மாறும் காரணி ஏற்படும் செலவுகள் மாறும் செலவினம் அதாவது உற்பத்திக்கு பயன்படுத்துகின்ற உழைப்பு மூலப்பொருள் எரிபொருள் அண்டர்லைன் உழைப்பு மூலப்பொருள் எரிபொருள் உழைப்பு மூலப்பொருள் எரிபொருள் உழைப்பு மூலப்பொருள் எரிபொருள் போன்ற மாறுங்காரணிகளுக்கு ஏற்படுகின்ற செலவை மாறும் செலவாகும் ஒரு நிறுவனத்தின் உற்பத்தி பூஜ்ஜியமாக இருக்கும் போது ஈசி காணப்படும் ஈசி என்றால் மாறும் செலவு ஈசி என்ன வேரியபிள் கோஸ்ட் ஆங்கிலத்தில் வேரியபிள் கோஸ்ட் மாறும் செலவின் வகைகள் ரெண்டு இருக்குது ஒன்று மொத்த மாறும் செலவு ரெண்டாவது சராசரி மாறும் செலவு சரி இனி போட்ட பேர் மொத்த மாறும் செலவுண்டா இரண்டு பார் மொத்த மாறும் செலவுண்டா இரண்டு பார் இப்ப முதலாவது கியூ நாங்க எடுக்க போறோம் கியூ கியூண்டா என்ன உற்பத்தி நடக்கையில அப்புறம் 1 2 3 4 5 6 7 உற்பத்தி கூடிக்கொண்டு போகும் உற்பத்தி கூட கூட அந்த மாறுங்காரணிகளுக்கு ஏற்படுற செலவு என்ன செய்யும் அது எடுத்துக்கொண்டு போகும் அப்ப அது எப்படி இருக்கும்னு பார்ப்போம் அப்ப மாறும் செலவு மொத்த மாறும் செலவு டோட்டல் வேரியபிள் போகும் உற்பத்தி நடக்காட்டி அங்க செலவு இருக்கா பிறகு செலவு ஒரு 100 ரூபா வருது சரியா பிற ஒரு செலவு 180 ரெண்டு செலவு வருது 180 பிறகு செலவு வருது 240 வருது பிறகு 280 செலவு வருது பிறகு 380 வருது பிறகு 580 வருது பிறகு 880 வருது இந்த செலவு போக என்ன செய்யுது கூடுது ஆனால் முதல் 100 கூடி இருக்குது 100 தானே எவ்வளவு செலவு கூடி இருக்கு 100 பிறகு எவ்வளவு கூடி இருக்கு 80 பிறகு எவ்வளவு கூடி இருக்கு 60 பிறகு 40 பிறகு 100 பிறகு பிறகு அப்ப என்ன நடந்துருச்சுடுவோம் முதல் செலவு மெதுவா கூடுது பாருங்க 100 கோடி 80 கோடி 60 கோடி 40 கூடுற போதும் படிப்படியா குறைஞ்சு கொண்டு போகும் என்ன செய்ய வேண்டியது கூடுற வேகம் வேகமா போகுது இதுதான் மொத்த செலவுண்ட போக்கா இருக்கு அப்ப இதுக்கு நீங்க படம் இருந்தீங்கன்னா இப்படி வரும்
இது டிவிபி, இது வந்து Q. இது ஆரம்பத்துல மெதுவா போய்க்கு உட்பக்கம் படை, வெளிப்பக்கம் படை, இப்படி போனா மெதுவா போகும், திருப்பி ஸ்பீடா போய்க்கு இப்படி போகும். அப்ப இந்த இடத்த இருக்கும். இது எத்தனாவது வரை மெதுவா போகும்? 4 வரை மெதுவா அதிகம். அப்ப இதுவரையும் மெதுவாக அதிகம். வேகமாக அதிகம். ஆரம்பத்தில் என்ன விதி தொழில்படுவது படிப்பிச்சது? உற்பத்தி நடத்திய விளக்குற விதியில முதல் தொழில்படுற விதிக்கு என்ன பேர்? அதிகரிக்கும் எல்லை விளைவு விதி. அதிகரிக்கும் எல்லை விளைவு விதி. பிறகு குறையும் எல்லை விளைவு விதி. உண்மையை அப்படித்தானே. ஒரு 10 மணி நேரம் வகுப்பு வைக்க வேண்டாம். முதல் வேகமா படிச்சுட்டு போவோம். அப்போ சிலது குறைவா இருக்கும். பிறகு படிக்கிற வேகம் என்ன செய்யும்? குறையும். ஆனால் காசு கொடுப்போம். ஒரு குரூப்ல எக்ஸாம் டைம் டேபிள் ஒன்று போட்டு பாத்தீங்களா? காட்டு ஷெடியூல்ல நடக்கும் ஆயிடும். அதை காட்டுறேன். உங்களுக்கு முதல் வீக்கும் 4வது வீக்கும் எக்கனாமிக் எக்ஸாம் நடக்கும். 2 எக்ஸாம் இந்த கேப்புக்குள்ள அந்த கிளாஸ் நடக்காத வேறு நாள்ல வர பிள்ளைகளோட கேப்புக்குள்ள செய்துட்டு போவோம். கரெக்டா விளைங்களா? உங்களுக்கு வந்து அந்த டைம்ல நீங்க எக்ஸாம் செய்யணும். இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல தான் நடக்கிறது. இந்த வீக்ல தான் இந்த சாரி இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து இது ரொம்ப மூணுமே எக்ஸாம் நடக்குமா? எல்லா பாடமும் போட்டுருக்கும். எல்லா பாடமும் மாசத்துல ஒரு நாள் நடக்கும். இது செகண்ட் வீக் நடக்கும் அக்கௌண்டிங். அடுத்த நடக்கும் தேர்ட் வீக் நடக்கும் பிசினஸ். எக்கனாமிக் தான் 2 நடக்கும் மாசத்துக்கு. இதெல்லாம் ஒன்று நடக்கும். சரி நமக்கு கிளாஸ் நடந்தா விளையாடி சொல்லுவாங்க அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு கடத்துவாங்க. இப்ப கடத்தியாவது இன்ஸ்டிடியூட்டுக்கு ஒரு லோகோ உருவாக்கு. லேர்னிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்கம். SION. சரியா? ரைட். தெருவுல போட்டா பிள்ளைங்க படிப்பாங்களே. இப்படிதான் என்னன்னா கஷ்டம். அப்ப முதல் எப்படி இருக்கும்? மெதுவாதி இருக்கும். பிறகு எப்படி இருக்கும்? கூடுதலாதி இருக்கும். மார்க்கு வகையா மொத்தமாறும் செலவு ஆகும். மாறும் செலவானது உற்பத்தியில் ஏற்படும் மாற்றத்திற்கு ஏற்ப மாற்றம் அடையும் செலவாக காணப்படும். உதாரணம் செலவுகள், எரிபொருள் செலவுகள், மின்கட்டணம், நிதியத்திற்கான செலவுகள். எனவே உற்பத்தியை அதிகரித்தால் மொத்தமான செலவு அதிகரிப்பதாகவும், உற்பத்தியை குறைத்தால் மொத்தமான செலவு குறைவதாகவும் காணப்படும். உற்பத்தி பூஜ்ஜியமாக இருக்கின்ற போது மொத்தமான செலவு பூஜ்ஜியமாக உற்பத்தி பூஜ்ஜியமா இருந்தா மொத்தமான செலவு பூஜ்ஜியம். உற்பத்தி பூஜ்ஜியமா இருந்தா மொத்தம் மாறும் செலவு பூஜ்ஜியம். உற்பத்தி அதிகரிக்கும் போது மாறும் செலவு அதிகரிக்கின்ற பல்வேறு உற்பத்தி கட்டங்களுக்கு இடையேயும் ஏற்பட்டது. இதன்படி உற்பத்தி பூஜ்ஜியமாக இருக்கும்போது பூஜ்ஜிய பெறுமதியினை கொண்ட மொத்தமான செலவு குறைந்த உற்பத்தி மட்டத்தில் குறைந்த வேகத்தில் அதிகரித்து உற்பத்தியின் உயர் மட்டத்தில் கூடிய வேகத்தில் அதிகரிக்கும். குறைந்த உற்பத்தி மட்டம் இது இங்க குறைந்த வேகத்தில் அதிகரிக்கும். கூடிய உற்பத்தி மட்டத்துல கூடிய வேகத்தில் அடிக்கும். இதுக்கெல்லாம் 1, 2, 3 இதுக்கெல்லாம் நம்மட போதிப்போம். 1, 2, 3 இதெல்லாம் நம்பணும்.
இதால என்ன வரும் 5 6 7 ஆ இனி நீங்க அந்த டேபிள போட்டு படத்துக்கு இருங்க இதுல இடம் விட்டு இல்லையா அந்த டொட் லைன் கீழ் தானே வீடு அதுதான் கீழ் படம் இதுதான் இடம் ஆமா பாத்தீங்களா? Sorry.
படத்துக்குள்ள 2 வரி எழுதுவோம். நான்காவது வெளியீடு வரை மெதுவாக அதிகரிக்கும். 4வது வெளியீடு வரை மெதுவாக அதிகரிக்கும். அதன் பின்பு வேகமாக அதிகரிக்கும். சரியா? அடுத்த சரிங்க என்ன சொல்லுங்க? ஏபிசிஆர். அது சமநிலை கொடுங்க. சராசரி மாறும் செலவு இல்லையா? அப்படியா? அதுக்குள்ள பாருங்க ஒரு எஸ்டிக்கு ஒன்று இருக்கா? அந்த எஸ்டிக்கு ஆன்சர் பண்ணுமோ? எஸ்டிக்கு ஆன்சர் பண்ணுமோ? பின்வரும் செலவுகளை நிலையான எம்சிக்யூ இல்லையம்மா, நிலையான செலவா மாறும் செலவாண்டு எழுதும். நிலையான செலவா மாறும் செலவாண்டு எழுதும். முதலாவது இந்த செலவு, 2வது இந்த செலவு, 3வது இந்த செலவு, 4வது இந்த செலவு எழுதும். படமாக்கியது பந்தல் மூலப்பொருள் என்ன செலவு? மாறும் செலவு. முதலாவது மாறும் செலவு. தொழிற்சாலை கட்டிட வாடகையா? வாடகை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசமும் மாறுதா? கட்டிட வாடகை நிலையான கடனுக்கான வட்டி வளமாக்கி அது வளமாக்கி போடுங்க. பக்கல அது மாறும். இனி எங்கட ஹெடிங் என்ன? மொத்த செலவு. மகள் கவனி, மொத்த செலவு என்று பார்ப்போம். உற்பத்தி நடக்காட்டி ஏற்படுற செலவுக்கு என்ன பேர்? உற்பத்தியை நடக்காம நான் காசு காட்டி கொண்டிருக்கோம், அதான் நிலையான செலவு. அப்ப டோட்டல் பிக்ஸ் காஸ்ட். உற்பத்தி நடக்காட்டி ஒரு 100 ரூபாய் இருந்தா அந்த 100 ரூபாய் எல்லா இடமும் நிலையாக இருக்கு. அப்ப ஒரு நிறுவனத்துக்கு எத்தனை செலவு இருக்கு? 2 செலவு இருக்கு. ஒன்று என்ன? மாறும் செலவு இல்லையா? 2 செலவையும் கூட்டி வாழ்வதற்கு பேர் தான் என்ன? மொத்த செலவு. அப்ப 0 100 கூட்டினா 100. அடுத்தது 200, அடுத்தது 280, அடுத்தது 340, 380, 480, 500, 680. அது எப்தானே மாற்று செலவு.
580 நூறும் 1180 சரி 980 இங்கேயும் பாருங்க இங்கேயும் அதே 100 தான் பெரும் பாருங்க இந்த கேப் அதே இதான் பெரும் பாருங்க இங்க என்ன இது தெரியாத கூட்டுப்பாடு அப்ப 4வது வெளியீடு வரையும் மொத்த செலவு இன்னும் எப்படி கூடும் மெதுவாக அதிகரிக்கும் வேகமாக அப்ப படத்தை நாங்க கீர்ண வேண்டாம் அதே மாதிரி தான் வரும் ஆனா அந்த ஆரம்பிக்கிற இடம் தான் சைபர்ல இதுல ஆரம்பிச்சது எங்கேருந்து ஆரம்பிக்கும் 100ல இருந்து 2 கூட 100 தான் அப்ப 100ல இருந்து போகும் அதே மாதிரி தான் எத்தனை வெளியீடு மெதுவாக அதிகரிக்கும் இது வேகமாக அதிகரிக்கும் என்ன விதி அதிகரிக்கும் எல்லை குறைவு குறையும் எல்லை குறைவு ஓகேவா உற்பத்தி செயற்பாட்டின் போது நிலையான காரணிகளுக்கும் மாறும் காரணிகளுக்கும் ஏற்படுகின்ற செலவின் மொத்த அளவு மொத்த நிலையான செலவினையும் மொத்தமான செலவினையும் கூட்டுவதன் மூலம் மொத்த செலவினை கணிப்பிடலாம் உற்பத்தி பூஜ்ஜியமாக இருப்பினும் மொத்த செலவு காணப்படும் அதற்கு காரணம் முக்கிய உற்பத்தியின் போது மொத்தமான செலவு பூஜ்ஜியமாக இருப்பினும் மொத்த நிலையான செலவு காணப்படுவதாகும் இதனால் மொத்த செலவு கோடு மொத்த நிலையான செலவு தொடரும் புள்ளியிலேயே ஆரம்பிக்கிறது உற்பத்தி படிப்படியாக அதிகரிக்கும் போது மொத்த செலவானது குறைந்த உற்பத்தி மட்டத்தின் போது குறைந்த வேகத்திலும் கூடிய உற்பத்தி மட்டத்தின் போது கூடிய வேகத்திலும் அதிகரிக்கும் குறைந்த உற்பத்தி மட்டத்தில் குறைந்த வேகத்திலும் கூடிய உற்பத்தி மட்டத்தில் கூடிய வேகத்திலும் அதிகரிக்கும் குறைந்த உற்பத்தி மட்டத்தில் குறைந்த வேகத்திலும் கூடிய உற்பத்தி மட்டத்தில் கூடிய வேகம் குறுங்கால உற்பத்தி செயற்பாட்டில் உற்பத்தி அதிகரிக்கும் போது மொத்த நிலையான செலவு மாறாமல் இருக்க மொத்த மாறும் செலவு மட்டுமே மாற்றமடைவதனால் மொத்த செலவு மாற்றமடைவதற்கு மொத்த மாறும் செலவை தாக்கம் செலுத்துகின்றது இதனால் மொத்த செலவு கோடின் வடிவமானது மொத்த மாறும் செலவு கோடின் வடிவத்திற்கு ஒத்தாக காணப்படுகிறது மொத்த செலவு கோட்டின் வடிவமானது மொத்த மாறும் செலவு கோட்டின் வடிவத்துக்கு ஒத்ததாக காணப்படும் மொத்த செலவு கோட்டின் வடிவமானது மொத்த மாறும் செலவு கோட்டின் வடிவத்துக்கு ஒத்ததாக காணப்படும் டேபிள போட்டு படுத்துக்கு இந்த மாதம் அக்டோபர் கடைசிக்கு யூனிட் வைஸா அறிவிச்சேன் அடுத்த வீக் மாசத்துல முதல் பாருங்க செகண்ட் வீக்கெண்ட் மாசத்துல 2ஆம் பாருங்க தேர்ட் வீக்கெண்ட் ஃபர்ஸ்ட் என்ன 1 செகண்ட் என்ன 2 It is just that
இல்லையா குடிக்கிறதா இல்லையா நல்லதா சரியா அடிக்கொள்ளுங்க மொத்த செலவு கோடு எழுதுங்க மொத்த செலவு கோடு மொத்த செலவு கோடு
ஆரம்பத்தில் மெதுவாக அதிகரித்து பின்னர் வேகமாக அதிகரித்து செல்லும். ஆரம்பத்தில் மெதுவாக அதிகரித்து பின்னர் வேகமாக அதிகரித்து செல்லும். சரியா? பின்னா பார்க்க வேண்டியது ஏபிசி. ஏபிசிக்கு தமிழ் எழுதும்போ சராசரி மாறும் செலவு.